யாருக்காவது சளி இருமல் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக காரணமே இல்லாமல் நம்ம உடம்புல வரக்கூடிய தடிப்பு இல்லை ஏதாவது ஃபுட் பாய்சன் காரணமாக விஷ உணவு குறிகுணங்கள்னாலும் உடம்புல தடிப்பு வரலாம், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, மிளகுல நடக்கக்கூடிய கலப்படம் என்னன்னா, டெய்லியுமே நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா சில சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிளகு ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை அளவோடு நம்ம பயன்படுத்தும் போது கரெக்டாக இருக்கும். மிளகு புகை அப்படின்ட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. டாக்டர் விகட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மிளகில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மருத்துவ பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். யாருக்காவது சளி இருமல் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக பாலில் மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சோம்னாவே நல்ல பலன் கொடுக்கும். இதுக்கு தங்கப்பால் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மிகப்பெரிய அளவில் இந்த கோல்டன் மில்க் கான்செப்ட் போயிட்டு இருக்கு. ஆனால் இதை நம்ம ரொம்ப வருட காலமாகவே பின்பற்றிட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஆய்வுபூர்வமான உண்மை என்னன்னா, மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரினும் மஞ்சள் இருக்கக்கூடிய கற்குமினும் வினை புரிந்து நம்ம தன்னுடைய மருத்துவ குணம் அதிகரிக்குது, கூடவே நுரையீரல் பாதையை விரிவடைய செய்யுது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு குணம். ஸோ கண்டிப்பாக சளி இருமல் ஏற்படுதுன்னா உடனடியாக பாலில் மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் கலந்து கண்டிப்பாக குடிச்சிருங்க. கொஞ்சம் இருமல் இருக்குது, வறட்டு இருமலாக இருக்குன்னா ஒரு 4 மிளகை பொடிச்சிட்டு அதில் தேன் குழைச்சி சாப்பிட்டிங்கன்னா உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். இன்னொன்று, மிளகுக்கு கோலை அகற்றி செய்கை இருக்கனால உடனடியாக அந்த கோலை வெளியேறதை நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று, அட்ரிகேரியான்னு சொல்லக்கூடிய காணாக்கடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. காரணமே இல்லாமல் நம்ம உடம்புல வரக்கூடிய தடிப்பு இல்லை ஏதாவது ஃபுட் பாய்சன் காரணமாக விஷ உணவு குறிகுணங்கள்னாலும் உடம்புல தடிப்பு வரலாம், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, 2 மிளகு, ஒரு வெத்தலை, ஒரு கைப்பிடி அருகம்புல், இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இடிச்சிட்டு பொடிச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு பாதியாக வற்றினதுக்கப்புறம் ஒரு 30 ml நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாவே நல்ல பலன் கிடைக்கும். சுவை கொஞ்சம் கசப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பனை வெல்லம் போட்டு குழந்தைகளுக்கும் இதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா மிளகு. அஞ்சரை பெட்டியில் மிக முக்கியமான ஒரு பொருள். நறுமண பொருட்களின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மிளகு சொல்கிறாங்க. அதாவது கிங் ஆஃப் ஸ்பைசஸ். கேட்குறதுக்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் அப்படி. ஒரு காலத்தில் தங்கம் வைத்திருப்பவர்களை விட நீங்கள் மிளகு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தான் பணக்காரராக கருதப்பட்ட வரலாற்று உண்மை இருக்குது. உண்மையாலுமே அது மிகப்பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்திலும் சரி, சீன மருத்துவத்திலும் சரி, மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னா மிளகு. ரோமானியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உணவுப் பொருள் சீக்கிரமாக கெடாமல் இருப்பதற்காக மிளகு அதிகமாக சேர்க்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்காங்க. அதையே நம்மளும் பின்பற்றலாம். ஏன்னா நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுகம் வந்து அதிகமாக கெடக்கூடிய உணவுப் பொருளையும் தவறான உணவு பழக்கத்தையும் பின்பற்றிட்டு இருக்கோம். நிறைய ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி தான் உணவுப் பொருள் சமைக்கப்படுது. அதுவும் உணவகங்களில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவு கலாச்சாரம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மிளகு எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ மிளகு சார்ந்த சித்த மருத்துவத்தில் எக்கச்சக்கமான குறிப்புகள் இருக்கு. வாதம் தொடர்பான நோய்களுக்கும் கபம் தொடர்பான நோய்களுக்கும் மிக முக்கியமான மருந்தா சித்த மருத்துவத்தில் மிளகு பார்க்கப்படுது. மிளகு சேராத மருந்துகளே இல்லைன்னு சொல்லும் அளவிற்கு நிறைய மருந்துகள் இருக்குது. குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்காக தயாரிக்கப்படும் சித்த மருந்துகளில் மிளகு கட்டாயம் இடம் பிடிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். மிளகுல நடக்கக்கூடிய கலப்படம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். பப்பாளி விதையை அதில் கலப்படம் செஞ்சுருவாங்க. மற்ற உணவுப் பொருளில் நடக்கக்கூடிய கலப்படத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அளவுக்கு இதில் நடக்காதனாலும் அறமற்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மிளகுனுடைய உண்மையான பொருளுக்கும் பப்பாளி விதை சேர்க்கப்படும் போதும் நடக்கக்கூடிய கலப்படத்தையும் எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு மிளகையும் போட்டுட்டு பப்பாளி விதைகளையும் நம்ம போடும் பொழுது பப்பாளி விதைகள் மேலே மிதக்கும், அதுவே மிளகு வந்து உள்ள மூழ்கிரும். இன்னொன்று, அதை சாப்பிட்டு பார்க்கும் பொழுது பப்பாளி விதையில எந்த ஒரு சுவையும் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். ஆனால் மிளகுல நல்ல அந்த காரம் ரொம்ப நல்லாவே இருக்கிறது வந்து பார்க்க முடியும். ஸோ இதை வச்சே நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிட்டு அடுத்த முறை அந்த கடையில் வாங்காமல் இருக்கிறது நல்லது. முடிந்த அளவிற்கு அந்த பழங்குடியின சமூகத்தினிடம், இப்போ ஏதாவது மலைப்பகுதிக்கு நீங்கள் போறீங்க, கொல்லிமலை போறீங்க, இல்லை கேரளா பகுதிக்கு போறீங்கன்னா அங்கேருந்து மிளகை வாங்குறது பெட்டர். ஸோ அதுதான் நம்பகத்தன்மையோடு இருக்கிறத வந்து பார்க்க முடியும். நேரடியாக நம்ம சோதித்து பார்ப்பதற்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ கேரளா பகுதின்னு சொல்லும் பொழுது இருக்கிறதுலேயே உலகத்திலேயே மிளகுல சிறந்த மிளகு எதுனா கேரளாவில் கிடைக்கக்கூடிய மிளகுன்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மிளகு தான். என்ன ரீசன்னா, மிளகினுடைய மருத்துவ குணத்திற்கு மிக முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய
பைப்பரின் அப்படின்ற வேதிப்பொருள் அது கேரள பகுதியில் விளையக்கூடிய மிளகுல தான் அதிக அளவில் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் நிறைய நாடுகளுக்கு கேரள மிளகு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் பார்க்க முடியுது. ஸோ சித்த மருத்துவத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் விளையக்கூடிய மூலிகைகளையும் இந்த மாதிரியான அஞ்சரை பெட்டி பொருட்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த மருந்தினுடைய வீரியமும் அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ மிளகு உள் மருந்தா மற்றும் இல்லாமல் வெளி மருந்தாகவும் நிறைய பயன்படுது. பற்று போடுவதற்கு பயன்படுத்தலாம். இன்னொன்று மிளகு புகை அப்படின்ட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு சின்ன மிளகு ஒரு குண்டூசில குத்திட்டு நெருப்பில் காட்டிட்டு அதிலிருந்து வரக்கூடிய புகையை பிடிச்சாலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த நேசல் ஸ்டஃபினஸ்ன்னு சொல்லுவாங்க, மூக்கடைப்பு, இந்த அலர்ஜிக் சிம்டம்ஸ் இருக்கவங்க அந்த மிளகு புகையை வந்து பிடித்து பார்க்கலாம். இது ஒரு மருத்துவ குறிப்பாகவே சித்த மருத்துவத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு. இன்னொன்று காது நோய் போக்கும் மிளகு அப்படின்ட்டு ஒரு சித்த மருத்துவ குறிப்பு இருக்கு. ஆய்வுபூர்வமாக பார்க்கும்பொழுது மிளகு காக்லியர் செல்ஸுக்கு தூண்டப்படக்கூடிய செய்கை இருப்பதாகவும் ஆய்வுபூர்வமாக சொல்லப்படுது. ஸோ ஏதாவது ஒரு வகையில் மிளகை நம்ம சேர்த்திட்டு இருந்தோம்னா கபம் சார்ந்த சிக்கலை பற்றி கவலைப்படாமல் நம்மளால் இருக்க முடியும். இன்னும் மிளகு அத்தியாவசியமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு உணவுப் பொருள். இன்னொன்று காய்கறி சமைக்கிறோம் அப்படின்ல காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துவோம் அந்த பதத்தை. ஆனால் கறி அப்படின்றது மிளகை தான் குறிக்குது. அந்த காலத்தில் காயோடு மிளகும் சேர்த்து சமையல் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். காலப்போக்கில் அது மிளகுக்கு பதிலாக மிளகாய் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் காரத்திற்காக. ஆனால் கறி என்று குறிக்கப்படுவது மிளகு தான். ஸோ மிளகை சேர்த்து சமைக்கக்கூடிய கலாச்சாரத்தை மீண்டும் நம்ம உணவுக்குள்ளே கொண்டு வந்தோம்னாவே நம்ம எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். எக்கச்சக்கமான ஆய்வுகளும் மிளகு சார்ந்து நடைபெற்றிருக்கு. அதாவது நம்ம வேறு ஏதாவது ஒரு நோய்க்காக மருந்து எடுத்துட்டு இருந்தாலும் கூடவே மிளகு சார்ந்த உணவுப் பொருட்களையோ இல்லை வேறு ஒரு மருந்து எடுத்தோம்னா அந்த மருந்தினுடைய அப்சார்ப்ஷன் உட்கிரகிக்கக்கூடிய தன்மையும் அதிகரிப்பதாக பல்வேறு ஆய்வுகள் குறிப்பிடுது. இன்னொன்று நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் மிளகு அதிகப்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் குறிப்பிடுது. ஸோ இவ்வளவு நன்மையுடைய மிளகை நம்ம உதாசீனப்படுத்தாமல் தாராளமாக அனுதினமும் பயன்படுத்தணும்னாவே நம்மளால ஆரோக்கியமாக வாழ முடியும். மிளகை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறியும் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 4 மிளகு வந்து பொடிச்சிட்டு தேனில் குழைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது ஏதாவது கபம் சார்ந்த சிக்கல் இருக்குது அப்படின்னா அப்படி எடுத்துக்கலாம். இல்லை பாலில் தூளாக போட்டு குடிக்கலாம். சில பேர் மருந்து நல்லா பலன் தரணுன்றதுக்காக அளவுக்கு மீறி ஒரு 5-6 மிளகு வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஸோ எப்பயாவது சாப்பிடும்போது சிக்கல் இருக்காது. டெய்லியுமே நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா சில சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிளகு ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை அளவோடு நம்ம பயன்படுத்தும் போது கரெக்டாக இருக்கும். மருந்தாக எடுத்துக்கொள்ளும் பொழுது சில நேரங்களில் நீண்ட நாட்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மருத்துவருடைய ஆலோசனை எப்படி எடுத்துக்கலாம். பட் எளிமையாக வீட்டு மருந்தாக பயன்படுத்தும் போது ஒரு நாளைக்கு 4 மிளகு அளவுக்கு அதுக்கு ஒரு மீடியமும் தேவை. உள்ளே போகும்பொழுது ஒரு பாலில் கலந்தோ இல்லை தேனில் கலந்தோ நம்ம எடுக்கும் பொழுது மருத்துவ குணமும் அதிகரிக்கும். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான தொந்தரவுகளும் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது.